ஐஸ்வர்யா என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து மேனுவல் டெஸ்டிங் வந்து 10 இயர்ஸா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அவங்க இப்போ வந்து செலினியம் ஆட்டோமேஷன் கோர்ஸ் பண்ணா அவங்களால நல்ல பேக்கேஜ்ல நல்ல கம்பெனில போக முடியுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா போக முடியும். செலனியம் வந்து 2009 வெர்ஷன்ல இருந்து மார்க்கெட் வந்து pretty decent. 2014ல இருந்து 19 வரைக்கும் பீக்ல இருக்கு. ஸ்டில் இப்ப இருக்கிற மார்க்கெட் அனலைஸ் பண்ணி பார்த்தா கூட 60% ஆஃப் ஓப்பனிங்ஸ் ப்ரிடாமினன்ட்லி சர்வீஸ் கம்பெனிஸ்ல செலனியம் ஜாவா லாங்குவேஜ் பண்ணிக்க ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இன்கேஸ் நீங்க ரொம்ப சீரியஸா லேர்ன் பண்றதா இருந்தா I'll give you a road map. ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ப்ரிஃபரபிளி ஜாவா நல்லா படிச்சுங்க. ரெண்டாவது செலனியம் லேர்ன் பண்ணும்போது செலனியத்தோட இன்டர்னல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி ஒரு ப்ரௌசர் இன்டர்னல்லாம் ஒர்க் ஆகுது, செலனியத்தை எப்படி ஆட்டோமேட் பண்றதுக்கு ஆர்கிடெக்சர் என்ன, அதில் இருக்க லொக்கேட்டர்ஸ் என்ன, எப்படி ஆக்ஷன்ஸ் இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கான ரிலேட்டட் இருக்கிற ஃப்ரேம் ஒர்க் இப்படி டெஸ்ட் என்ஜின் மூலமா மல்டிபிள் ப்ரௌசர் பேரலா ரன் பண்றது, சீக்வன்ஷியலா ரன் பண்றது, மல்டிபிள் டேட்டா கொடுக்கறது, இந்த மாதிரி லேர்ன் பண்ணிட்டு அப்புறம் டிசைன் பேட்டர்ன்ஸ் பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் மாதிரி பிடிடி குக்கும்பரோட இன்டெகிரேட் பண்ணி பண்றது, இதே பைப்லைன்ல எப்படி ரன் பண்றது நான் படிச்சுட்டு ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். அன்லெஸ் நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா மார்க்கெட்ல ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிச்சயமா இருக்கு.